ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். நாம் இன்றைக்கி வரகரிசியில் அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெகுலராக செய்கிற மாதிரி துவரம்பருப்பில் செய்ய மாட்டோம். எந்த பருப்பில் செய்கிறோங்கிறதையும் ஏன் நம்ம துவரம்பருப்பில் செய்யலைங்கிறதையும் போக போக நான் சொல்கிறேன். பிரியா ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் நெய் ரெண்டுமே விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்து வணக்கிக்கோங்க. அப்புறம் இதிலேயே ஒரு 2 பெரிய வெங்காயம், நான் சின்ன சைஸ் வெங்காயமாக எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்திங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் போட்டிங்கனாலே போதும். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதில் 2 கீறின பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாகி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் சின்ன சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தமாக 2 கப்பு, 1க்கு 2 அதுதான் ரேஷியோ வாட்டருக்கு. அப்போ மொத்தமாக 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சிறுதானியம் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இதே தான் வாட்டர் ரேஷியோ, 1:2. அதை சேர்த்துக்கிட்டு ஒரு விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் சூப்பராக வந்துடும், குலையாது. ஆனால் 2 விசில் விட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக ரைஸ் குலைஞ்சிரும். இப்போது நல்லா தண்ணி கொதித்து வரும் பொழுது நான் 2 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது 3ஐயும் இடித்து வச்சுருக்கேன். இதை இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா தான் அந்த வாசம் அப்படியே ரைஸில் ஆட் ஆகும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும் பொழுது நம்ம வரகரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரிசியை ஊற வைக்கல. நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணி அதை நான் வடிகட்டி அப்படியே வச்சுட்டேன். அதுவே போதும். ஊற வச்சிங்கன்னா ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிடும். ஆனால் நீங்கள் எந்த டைமில் ரைஸை வாஷ் பண்ணி வைக்கிறீங்களோ அப்போவே பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் பருப்பு வந்து சீக்கிரமாக வேகும். ஏன்னா சிறுதானியம் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும், ஆனால் பருப்பு வேக லேட் ஆகும். நான் அப்போவே சொன்னேன், நம்ம இன்றைக்கி துவரம்பருப்பு சேர்க்க போகிறதுல நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். ஏன் சிறுதானியத்தில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து அரிசி பருப்பு சாப்பாடு செய்கிறோன்னா, துவரம்பருப்பு நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வச்சாலும் கூட இதை ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணும் பொழுது அந்த அளவுக்கு நல்ல ரைஸோடு சேர்ந்து வெந்து வராது. அதனால தான் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து இந்த அரிசி பருப்பு சாப்பாடை செய்கிறோம். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. நான் வந்து ரெகுலராக ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா சிம்மில் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பிரியாணியெல்லாம் செய்யும் பொழுது தம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோசைக்கல் வச்சு அது மேலே குக்கரை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருவேன். இப்படி பண்ணும் பொழுது அரிசி இன்னமுமே ரொம்ப நமக்கு பொலன்னு வரும். நார்மலாகவே சிறுதானியத்தில் வெரைட்டி ரைஸ் பண்ணும் பொழுது எல்லாருக்குமே அது குழஞ்சிரும். அந்த இஷ்யூவை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது, அதே மாதிரி குழஞ்சும் போகாது. நான் ஓப்பன் பண்ணும் பொழுது காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு செய்ய முடியலன்னா நீங்கள் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் பெயிண்ட் பண்ண அந்த செராமிக் பாட் தான். பிளெயினான செராமிக் பாட் வாங்கி அந்த சென்டரில் இருக்கு இல்லையா ஒரே ஒரு ப்ளூ லீஃப், அது நான் தான் பெயிண்ட் பண்ணேன். நம்ம சேனலில் அந்த வீடியோ கூட இருக்குது, இது பாருங்கள். கிச்சன் டாப்பில் வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஏதாவது டெக்கர் ஐட்டம் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு டைம் பார்க்கும்போதும் நாமளே செஞ்சதுங்கும் போது நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வரும், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம ரைஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அதை தம்மில் இருந்தும் எடுத்துட்டேன். பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரைஸ் அவ்வளோ நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். தனித்தனியாக இருக்குது ரைஸ் எல்லாம், பொலன்னு வந்திருக்கு. அரிசி பருப்பு சாப்பாடு அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறேன். குக்கரில் அடியிலலாம் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. வரகரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் முட்டை பொரியல், வாழைக்காய், பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.